Friends, welcome to Kavithamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்க போறோம். ராகி சப்பாத்தி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு 1 கப், தண்ணி 1 கப், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. எந்த கப்பில் ராகி மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ராகி மாவு முழு ராகி மாவை நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மாவு மில்லில் கொண்டு போய் நைஸாக அரைச்சி கொண்டாந்து வச்சுருக்கிறேன். அதில் நான் 1 கப் எடுத்துருக்கிறேன் ராகி மாவு. இது மாதிரி 1 கப் எடுத்துக்கலாம். இதே கப்பில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. இதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு எடுத்து தனியாக வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம மாவு அளந்த கப்லேயே 1 கப் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப நேரம் செலவாகாது. இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது ஃபுல்லாக சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இது மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகி ராகி ஓரளவுக்கு வெந்துடும். நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடுறதுனால ராகி ஈஸியாக வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கெட்டியானோனையும் தனியாக ஒரு பிளேட் எடுத்து அதில் நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நமக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தொட்டு பாதி சூடு இருக்கும்போது இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பிசைவோம் பார்த்திங்களா, கோதுமை மாவில், அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குட்டி குட்டி பாலாக தனியாக உருட்டி வச்சிடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு தேய்ச்சிடலாம். ராகி மாவுலேயே எடுத்துக்கோங்க. ராகி மாவு ட்ரை ஃப்ளவர் எடுத்து அது லைட்டாக தொட்டுக்கிட்டு நம்ம சப்பாத்தி எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கலாம். ஆனால் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் பீயாமல் இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். திருப்பும் போதெல்லாம் பார்த்து திருப்பிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சப்பாத்தி ரெடியாக போகுது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம தோசைக்கல்ல எடுத்து போட்டு இறக்கிடலாம். நம்ம ஆல்ரெடி சுடுதண்ணியில் போட்டு ராகி மாவு வேக வச்சிட்டோம். ஒரு 4 தடவை திருப்பி போட்டிங்கனாவே மாவு சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிடும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வேண்டாங்கிறவங்க எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் ஆப்ஷனல் தான். இல்லை நல்லா அமுக்கி கொடுத்திங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். நம்ம பூரி மாதிரியே இருக்கும். நல்லா சாஃப்டாகிடும். நல்லா உப்பி வருது. அதே மாதிரி இருக்கிற சப்பாத்தியெல்லாம் நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா எண்ணெய் லைட்டாக தான் ஊற்றுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஹார்டாகவே இருக்காது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. பாருங்கள், நல்லா உப்பி வருது. நல்லா சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சுகர் பேஷண்ட் இருக்கவங்க டெய்லியும் கூட எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ராகி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் குருமா, சட்னி எது வேணாலும் தொட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம் தக்காளி தொக்கு செஞ்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.